வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்று பிப்ரவரி மாதம் 3ஆம் நாளுங்க. இதே நாளில் இந்த மண்ணை விட்டு நமக்கெல்லாம் அரசியலை கற்றுத்தந்த எளிய மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக உழைத்திட்ட அற்புத தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நினைவு நாள் இன்று. நம் தமிழ் மண்ணுக்கு மறக்க முடியாத 2 கொடைகளை கொடுத்த கொடைவள்ளல் தான் நமது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஒன்று, நம் மண்ணுக்கு, தாய் தமிழ் நாட்டிற்கு தமிழ்நாடு என்கின்ற பெயரை சூட்டி மகிழ்ந்தவர், அதை அங்கீகாரமாக அறிவித்தவர். இன்றும் நாம் தமிழ்நாடு என்று முழங்குகிறோம் என்றால் அதற்கு முதற் காரணம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அடுத்தது, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தன் இதயத்தில் ஏந்தி தன்னுடைய இதயக்கனி என்று புரட்சித் தலைவரை ஏற்றுக்கொண்டார். நாடாளுமன்றத்தின் ராஜ்யசபை உறுப்பினராக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இருந்த பொழுது அங்கே விவாதம் வந்தது. இந்தியாவிற்கு தேசிய மொழியாக ஹிந்தியை அறிவிக்க வேண்டும் என்று அன்றைய பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட வட இந்திய தலைவர்கள் தீவிரமாக பணியாற்றிய பொழுது அன்றைக்கு ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார், எண்ணிக்கையிலே அதிகமானோர் பேசுவதால் நாம் ஹிந்தியை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று விரும்புவீர்களே. என்னால் நமது தேசிய விலங்காக எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும் எலியை அறிவிக்காமல் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கும் புலியை அறிவித்தது ஏன் என்ற அறிவார்ந்த வினாவை எழுப்பினார். அடுத்ததாக கேட்டார், எண்ணிக்கையிலே அதிகம் என்றால் எண்ணிக்கையில் இந்தியாவிலே அதிகமாக இருப்பது காகம்தான். காகத்தை தேசிய பறவையாக அறிவிக்காமல் மயிலை தேசிய பறவையாக அறிவிக்க காரணம் என்றாக, எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எண்ணம்தான் முக்கியம், அதன் வண்ணம்தான் முக்கியம் என்கின்ற அளவில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் நாடாளுமன்றத்திலே இருக்கின்றவர்களும் ஹிந்தியை தேசிய மொழியாக அறிவிக்கின்ற அந்த எண்ணத்தை முற்றாக கைவிட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக பேசினார், வலியுறுத்தினார், பதிவு செய்தார். நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவாக கண்டன முழக்கங்களை முழங்கியவர்தான் நமது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். நம் இனம் ஈழத்திலே இலங்கை தீவினிலே படுபாதக நிகழ்வுகளை சந்தித்த பொழுது சட்டமன்றத்திலே பேசினார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். நம் வீட்டிற்கு பக்கத்து வீட்டிலே கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதிலே நாம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கின்ற கணவனும் மனைவியும் பிரச்சனைகளால் ஒருவருக்கொருவர் மாறுபட்ட கருத்தால் அங்கே விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிகழும் பொழுது நாம் அதை என்ன ஏது என்று கேட்டுத்தானே தீர வேண்டும். அதிலும் பக்கத்து வீட்டிலே இருப்பவர் நமது சகோதரி என்றால், நமது தங்கை என்றால் நாம் கேட்காமல் இருக்க முடியுமா என்று இலங்கையிலே நடக்கின்ற இனப்பிரச்சனைக்கு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து இந்த இனத்திற்காக குரல் கொடுத்த ஒப்பற்ற தலைவர் தான் நமது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். நம் மொழிக்கும் நம் மண்ணுக்கும் நம் இனத்திற்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆற்றிய பணிகளை என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.